ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 51 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோவை அந்த எலும்புக்கூடு ராஜா, கிரும்பாடா, டெத் நைட்டு 3 பேருமே சுற்று போட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அங்கேருந்து வரட்டாமாமே டுருன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போர்ட்டல் வழியாக தப்பிச்சு போக பார்ப்பானுங்க. நம்ம ஹீரோ பிடிக்க ட்ரை பண்ணாலுமே பிடிக்க முடியாமல் என்னடா அவனுங்க மிஸ் பண்ணிட்டோமே, இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. அவன் இடத்துக்கு போனால் அங்கே நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்த வந்து அந்த எலும்புக்கூடு ராஜாவே இந்த தடவை மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை மிஸ் ஆச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பான். இது என்னடா புது கதையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் சைனாவோட தலைநகரமான பெய்ஜிங் அமைதியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா வானத்தில் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா வேற யாரு, அந்த எலும்புக்கூடு ராஜா தான். கூட அவனோட படையோட வந்து இறங்குறான். அவன் வந்தது தெரிஞ்சவொடனே இந்தியா உள்பட எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. இந்த தடவை நம்ம தனியாக சண்டை போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஏற்கனவே கொரியாவில் போய் அவன் அட்ராசிட்டி பண்ணியிருக்கான். அதனால நம்ம எல்லாமே குரூப்பாக ஒரு 100 டீமையை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா டீமு, எல்லா கில்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து, ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சண்டை போட ரெடி ஆகுறாங்க. ஹண்டர்ஸ் எல்லாருமே சும்மா சண்டைக்கு ரெடியாக இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த ரேங்கிங் கேமில் வந்த வாங்வூ இருக்கிறான். அவனும் இந்த சைனாவை சேர்ந்த ஹண்டர் தானே, அவனும் அங்கே இருக்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம சாய் அப்படியே மயக்கத்தில் இருக்கான். கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அப்படியே சாய் மெதுவாக கண்ணை முழிக்கிறான். முழிச்சிட்டு எங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், உனக்கு ஏதோ ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அதை பார்த்து சாயும் ஆமாம் நான் அவனை இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாயும் அப்படி கதறி கதறி 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு நம்ம சாய் வருவான். அங்கே லீ இருப்பான். அங்கே லீ இவங்க 2 பேருமே அந்த இடத்த பார்த்தா அந்த இடமே நாசமாக இருக்கும், அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அங்கே நம்ம சாய் கிட்ட லீ நம்ம பொழைச்சிட்டோம்ல, ஆனால் இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம சாய் ஆமாம் ஆனால் நான் ஒரு கனவு கண்டேன், நீங்கள் அப்புறம் கிம்மு, தாமஸ், இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே இறக்குற மாதிரி கனவு கண்டேன். ஆனால் நான் மட்டும் இறக்கல, அந்த கனவு ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ லீயும் எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது, அந்த சண்டையில் என்னை நம்பி வந்த நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக லீ பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ லீ இங்கே சாயை பார்த்து நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா தாமஸ் அவன் வீட்டில் போர்வையை மூடிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், நான் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் ஆனால் எல்லாத்தையுமே தப்பாக பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லீ வருவான். லீ வந்த உடனே தாமஸ் நான் தப்பு பண்ணல, என் மேலே தப்பு இல்லை, நான் பயந்துட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு லீ தாமஸ் நீ வருத்தப்படாத, நீ பயந்துட்ட, இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது என்னதான் இருந்தாலுமே இதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும், நீயும் நானும் வீக்காக இருக்கோம், நம்ம தனித்தனியாக இருந்தால் வேலைக்காகாது, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு மற்ற மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த வெப்பன் செஞ்சு கொடுக்குற அந்த நம்ம ஹீரோக்கு புதுசாக ஒரு ஷீல்டு செஞ்சு கொடுப்பாரு. இதில் பார்த்தா மான்சஸோட அந்த உடம்புல இருக்க அந்த ஷீல்டும் அதுக்கப்புறமா அடமேண்டியம்ல அந்த மெட்டல் 2 சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மர் செஞ்சு கொடுப்பாப்ல. இன்னும் பார்த்தா நிறைய எக்ஸ்ட்ரா அந்த ஷோல்டர்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஆர்மர் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இந்த அதை வச்சு கொஞ்சம் சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியா அப்படின்னு உடனே அதை நம்ம ஹீரோ இன்வென்ட்ரிக்கு அனுப்பிட்டு நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவான். அதை பார்த்துட்டு அவரு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்மருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு கிளம்பிடுவான். அதை பார்த்து அவரும் இந்த பையன் என்ன எல்லாத்தையுமே அவன் தோலை எடுத்து வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹெலிகாப்டர் செம ஸ்பீடா சுத்திட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தா கோல்டன் ஹேர் வேற யாரும் இல்லைங்க, அந்த ஜோர்டன் லோகன் ரேங்கிங் கேமை பண்ணா பார்த்தீங்களா, அவன் தாங்க அவன். அந்த ஜோர்டன் லோகன் ஹெலிகாப்டரோட அங்கே வந்து நிற்பான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிற்பாரு. அங்கே ஜோர்டன் லோகனை பார்த்து நம்ம ஹீரோ ஜோர்டன் லோகன் நீயா, இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் நம்ம 2 பேருக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லும்போது 2 பேரா, எத்தனை பேர் இருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல சாய், லீ, தாமஸ் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு நீங்களும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீ நம்ம எல்லாருமே ஒன்றா தான் போக போகிறோம், அதுவும் சைனாவில் இருக்கிற பெய்ஜிங்க்கு அப்படி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சைனாவில் நடக்கிற பெய்ஜிங்கில் அந்த ரைடுக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மாஸ்டர் பார்க்கு கிட்ட நம்ம ஹீரோ சொன்னாலுமே அவர் இல்லை நீ போகக்கூடாது, குவாலிஃபைடு கிடையாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிச்சிருவாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது நான் கிடையாதா, நான் தனியாகவே போய்க்கிறேன், எனக்கு தான் எந்த கில்டும் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல இவன் வருவான். யாரு, அந்த ஜோர்டன் லோகன் தான். அவன் வந்து நான் வேணா இவரை என் கூட கூட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நான் கூட்டு போறேன்னு சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் எது எப்படியோ நான் தனியாக போனாலே சமாளிச்சிருவேன் அப்படின்னு வெளியே போவாப்ல. இந்த பக்கம் அந்த ஜோர்டன் லோகன் இங்கே பார்க்கு கிட்ட
நாங்கள் ஒரு கில்டு ஃபார்ம் பண்ணி போகிறோம், அங்கே போய் எல்லாத்தையுமே காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். ஃபோனில் யாருன்னு பார்த்தா நம்ம லீ தான். லீ வந்து நம்ம ஜோர்டன் லோகன்கிட்ட நான் ஒரு கில்டோட மாஸ்டர், அதனால நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு ஃபோன் பேசுவான். அந்த டீல் தான் இந்த டீலு. எல்லாருமே இங்கே மேலே வந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு ஏய் இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாலுமே அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த எலும்பு கூடு ராஜா ரொம்பவே மோசமானவன், நீ தான் அவனை எப்படியாச்சும் கொண்டாகணும், நம்ம எல்லாருமே ஒன்னா போய் சண்டை போட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே போலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ நீங்க திரும்பி போங்க, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு லீக்கு என்னது நீ மட்டும் போறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர் கிட்ட போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ லீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து சும்மா ஸ்டலான்னு ஒரு அப்பு விடுவார் பாருங்க. அடிச்ச அடியில் அப்படி கீழே விழுவான். இந்த பக்கம் பார்த்தா இங்க தாமஸ் ஐயோ என்ன அடிச்சு புட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ கீழே விழுந்து கிடக்கும்போது லீ வந்து நம்ம ஹீரோ பார்த்து ஏய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா சமயம் வாங்கிட்டே எடுத்துக்காத, நானும் உங்க கூட வருவோம், நாங்க எல்லாருமே வருவோம், நீ மட்டும் தனியா எடுத்துக்குவியா, நீ ஒன்றும் பெரிய சூப்பர் ஹீரோ கிடையாது, பெரிய கடவுள் கிடையாது, நீ ஒருத்தனோட பையன், ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருத்தன், நீ எல்லாத்தோட ஃப்ரெண்டு, இப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே ஓமலே நீ எடுத்துக்கலாம், நாங்களும் உங்க கூட வருவோம், ஏன்னா எனக்கும் இன்னும் பயமா இருக்கு, அந்த பயத்தை நான் எப்படியாச்சும் போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோவை கீழே விட்டுட்டு அந்த பக்கம் போகும்போது தாமஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆமா நான் பயத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையுமே சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அப்புறமா சாய் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம எல்லாருமே ஒன்னா தான் போறோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா போலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆமா நான் தனியா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா தனியா இல்ல, நான் தப்பு பண்ணது எல்லாருமே இந்த தடவை சரிப்படுத்தி ஆகணும், ஏன்னா இவங்க எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா பெய்ஜிங் சிட்டில அந்த எலும்புக்கூடு ராஜா மட்டும் வரல, அவனோட கோட்டையவே அந்த இடத்துல கொண்டு வந்துட்டான். அவ்வளோ பெரிய கோட்டை அந்த சிட்டில இருக்குது. அந்த எலும்புக்கூடு அந்த ஆர்மி எல்லாம் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வருவான். அயன்மேன் மாதிரி அந்த ஆர்மரை போட்டு கெத்தா நிற்பான். கூட எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க இருக்க சைனா ஹண்டர்ஸ் அந்த எலும்புக்கூடு மண்டையெல்லாம் பிடிச்சி நசுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாங்குலாம் மண்டையை பிடிச்சி பிச்சு எரிஞ்சு சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். வெறித்தனமா அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏய் அங்க என்ன பயங்கரமா ஏதோ வெடிச்சு சதறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்குவு பார்க்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வேற யாரு நம்ம ஹீரோவும் அவங்க டீம் தான். சும்மா உள்ள வந்து எல்லாத்தையுமே வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவன் என்ன இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க அந்த கோட்டையே இங்க வந்திருக்கு, அந்த கோட்டைக்குள்ளதான் அந்த எலும்புக்கூடு ராஜா இருப்பான், இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நவுட்டிட்டு அந்த கோட்டைக்குள்ள போய் அந்த எலும்புக்கூடு ராஜாவை கொண்டாகணும், இதுதான் பிளான், எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த வாங்குவும் நம்ம ஹீரோவை பார்த்து கையை முறிக்கிட்டே வருவான். அதை பார்த்து லீ இவன் அந்த ரேங்கிங் கேம்ல தோத்ததுனால இங்க சண்டை போட வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வாங்குவும் நம்ம ஹீரோவை பார்த்து ஏய் அந்த எலும்புக்கூடு ராஜாவை உன்னால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பா அந்த தடவை கொன்னே தீருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டு இந்த வாங்குவோம் சரி கரெக்டா போய் அவனை கொன்று இல்ல நீ செத்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடாம அப்படியே அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்புறமா என்ன எல்லாருமே சண்டைக்கு ரெடியா போவாங்க. சும்மா சண்டைக்கு போகும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த டெத் நைட்டு இங்க பாருங்க எலும்புக்கூடு ராஜா எல்லா எனிமியும் இங்க வந்துட்டாங்க, இங்க அவங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா அவங்க கோட்டைக்கு நெருங்கிடுவாங்க, என்ன பண்றது, நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வாங்குவோம் அவங்களோட ஹண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா சண்டை போடுவாங்க. கூட நம்ம லீயும் எப்படியாச்சும் இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கிட்ட வரும்போது அங்க கோட்டைக்கு முன்னாடி நிறைய எலும்புக்கூடு அந்த சோல்ஜர்ஸும் அந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் அந்த கிராக்கன் 2-3 இருக்கும், இந்த மாதிரி நிறைய மான்சஸ் அங்க இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாருமே சண்டைக்கு போவாங்க. அப்ப அந்த லீ நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு நாங்க இந்த சண்டையை பாத்துக்கிறோம், நீங்க 4 பேரும் உடனே அங்கிருந்து கிளம்புங்க, அந்த கோட்டைக்கு பறந்து போய் நீங்க அங்க சண்டை போட்டு அந்த எலும்புக்கூடு ராஜாவை கொல்லுங்க, முதல்ல நீ அந்த மிரு டிராகனை வெளியே கொண்டு வந்து பறந்து போ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட லீ சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாங்குவோம் அங்க இருக்கிற அந்த பெரிய ஆக்டோபஸ் கண்ணில் ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க, ஒரு குத்துல அது செத்து போயிடும். செத்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மற்றவங்களும் இன்னொரு கிராக்கன் அந்த ஆக்டோபஸை பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சரி நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு அங்க மிரு டிராகனை கொண்டு வந்து பறந்து போயிட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா அங்க ஜோர்டன் லோகன் அவன் தானாவே பறந்து போயிட்டு இருப்பான், அவன்கிட்ட தான் அந்த ஏஞ்சல் ரெக்க இருக்குமே. அப்படியே கட் பண்ணா கோட்டைக்குள்ள வந்துடுறாங்க நம்ம ஹீரோ அப்புறம் ஜோர்டன் லோகன் அப்புறம் சாய், இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த கோட்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டாங்க, இவங்களுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் நைட்டு கிருமாடா அந்த எலும்புக்கூடு ராஜா அப்படி செவுத்தை உடச்சிக்கிட்டு உள்ள வருவாங்க. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவங்களை பார்த்துட்டு சும்மா ஆறா தெரிக்கும் நம்ம ஹீரோக்கு, இப்போ இந்த தடவை கணக்கை செட்டில் பண்றேன் எலும்புக்கூடு ராஜா. அப்போ இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மாதிரி அவங்க இனிமே அவங்க கிட்டே வந்து சண்டை போடுறாங்க. அந்த கிருமாடா அங்க ஜோர்டன் லோகன் கூட அந்த டெத் நைட் சாய் கூட இந்த பக்கம் எலும்புக்கூடு ராஜா நம்ம ஹீரோ கூட இவங்க 3 பேரும் சும்மா சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அப்போ அந்த ஜோர்டன் லோகன் எதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருமாடா ஏய் ஏன்டா
என்கிட்டயே வந்து நீ இப்படி பேசுறியா, ஆடா வந்து தலையை கொடுக்குது, அறுத்து சாப்பிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு அந்த கிருமாடா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜோனல் லோகன் கிருமாடா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் சாய் அந்த டெத் நைட் கூட சண்டை போட்டு இருப்பான். நான் இந்த தடவை உன்னை கொன்னே திருவண்டா டெத் நைட் அப்படி சொல்லிட்டு சாய் சொல்லும்போது அதை கேட்டு டெத் நைட் டே பொடி பையில பார்த்து பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் எலும்புக்கூடு ராஜாக்கும் நம்ம ஹீரோக்கும் மறுபடியும் இன்னொரு பேட்டில் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ போன தடவை நீ என்கிட்ட தப்பிச்சுட்ட, இந்த தடவை உன்னை மொத்தமாக முடிக்கிறேன்டா அப்படின்னு சும்மா ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி பறந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு பாருங்க. அப்படியே கட் பண்ணா கோட்டைக்கு வெளியே கீழே பார்த்தா அந்த வாங்கு லீ இவங்கெல்லாம் சண்டை போட்டு ரொம்ப டயர்டாயிருவாங்க. இருந்தாலும் நிறைய மான்சர்ஸ் அப்படி சுற்றி வச்சு நின்று இருக்கும். அவங்க சண்டை போட்டு டயர்டாகி என்னடா பண்ணுறது வந்துகிட்டே இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வானத்தில் பார்த்தா அங்கே பயங்கரமான ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு மேஜிக் பவர் வந்துட்டு இருக்கும். வேற யாரோடது? அது தாமஸோட தான். அந்த எலும்பு கூட அந்த மான்சர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண வரும்போது அவன் அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி சும்மா செம்ம ஸ்பீடான புல்லட் மாதிரி வச்சு சரசரன்னு அடிச்சு அந்த எல்லா எலும்பு கூடு மான்சனையும் அடிச்சு போட்டு தள்ளிடும். அப்ப தாமஸ் அங்க வந்து என்ன எல்லாமே செத்துருச்சா அப்படி சொல்லும்போது தாமஸை பார்த்துட்டு இங்க லீ டே லூசு பயல நீ ஏன்டா இங்க நிக்கிற, நீ கோட்டைக்குள்ள தான்டா போகணும், நீ அவங்களுக்கு உதவியா இருப்பேன் தான் உன்னை கூட போக சொன்னா நீ ஏன்டா இங்க நிக்கிற, சே நீ ஏன்டா இங்க வந்தியோ, நீ அங்க போய் சண்டை போட்டிருந்தா ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்கலாம்ல, இங்க வந்து சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லடா, எல்லாருமே செத்துருவோமேடா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸை பார்த்து திட்டினோன்னே இந்த பக்கம் பார்த்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு சண்டை போடுவாங்க. அந்த வாங்கு சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் அவன் கழுத்துக்கிட்டே நறுக்குன்னு கடிச்சு வைக்கும். இதெல்லாம் பார்த்து தாமஸ் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் லீ அந்த எலும்புக்கூட்டு ராஜாவை நம்ம தோற்கடிக்கலனா நம்ம ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம்டா தாமஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அது கேட்டு தாமஸும் புரியுது, நான் கொஞ்சம் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன்ல அப்படின்னு தாமஸை கோட்டையை பார்த்து நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ தாமஸ் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்ப்பான், அங்கே கிம்மு தான் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், என் கூட நிற்கிறேன்னு சொன்னான், இங்கே லீ எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தான், சாய் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி இருந்தான். இந்த மாதிரி இருக்கும்போது நான் இவங்கள பார்த்து பயப்படக்கூடாது, நான் இதுக்கப்புறம் பயப்பட மாட்டேன், இந்த பயத்தை தூக்கி வீசிட்டு நான் எனக்கான வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான், அவங்க கூட ஜாலியாக இருந்ததெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணும்போது அப்போ லீ தாமஸை பார்த்து டே தாமஸ் என்னடா பண்ணுற நிப்பாட்டுற அப்படின்னு கத்தும்போது அதை கேட்டு தாமஸ் இப்போ நான் என்னோட பவரை எப்படி யூஸ் பண்ணுற பாரு அப்படின்னு அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சுற்றி ஒரு மிகப்பெரிய டொமைன் மாதிரி கிரியேட் ஆவான். அதுக்குள்ளே எல்லாமே மாட்டிக்கும், டமால்னு ஒரு சத்தம். அப்படியே கட் பண்ணா இங்கே லீ மயக்கத்தில் இருப்பான், கண்ணை முடிச்சுட்டு டே தாமஸ் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது பக்கத்தில் வாங்கு உட்காந்துக்கிட்டு இருப்பான். டே என்னடா ஓவர ட்ராமா பண்ணுறியடா, இந்த அளவுக்கு எமோஷனை காட்டாத, சாக்க குறை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி எங்கடா தாமஸ் எங்கடா அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க ஹண்டர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா லீ அப்படி சொல்லிட்டு அவனை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவனை ஒன்றும் இல்லைடா, சரி தாமஸ் எங்கடா போனான் அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே தாமஸ் வந்து ஒரே அட்டாக்ல இருக்கிற எல்லா மான்ஸையும் போட்டு தள்ளிடுறான் போல. அங்கே இருக்க எல்லாருமே இப்போ ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்போ தாமஸ் என்ன நான் சூப்பராக வேலை பார்த்தேன்னா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு லீயும் நீ சூப்பராக வேலை பார்த்தடா, நீ தான்டா எப்பவுமே பெஸ்ட்டு பைத்தியக்காரன்டா சொல்லிட்டு போனால அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் கோட்டைக்குள்ள சண்டை எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.